ஹாய், ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஸோ இது வந்து உங்களோட பேஸ். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபவுண்டேஷன்ஸ் மாதிரி. இந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட லெவல்ஸ் வந்து தெரிஞ்சுக்காமல் உங்களால் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் எந்த ஒரு விஷயங்களையுமே வந்து ப்ராப்பராக பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து கேண்டில்ஸில் 2 டைப் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது. ஒன்று பீரிஷ், இன்னொன்று புல்லிஷ். பீரிஷ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு மார்க்கெட் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு, 100 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 105 ரூபா வரையும் அதிகபட்சமாக விற்கப்படலாம். அதே மாதிரி லோயஸ்டான ப்ரைஸ் 95 ரூபா வரையும் போயிட்டு கடைசியாக க்ளோசிங் ப்ரைஸ் 97 ரூபா அப்படின்னு முடியுதுன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு பீரிஷ் மார்க்கெட். அதாவது வந்து அன்னைக்கான வர்த்தகம் வந்து ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் முடிஞ்சிருக்கு. அதாவது ஆரம்பித்த விலையை விட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா அது வந்து பீரிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. புல்லிஷ் அப்படிங்கிறது ஆரம்ப விலையை விட அதிகமான விலைக்கு வந்து அன்றைக்கி க்ளோஸ் ஆகுது. 100 ரூபாய்க்கு ஆரம்பித்து அது அன்றைக்கி 105 ரூபாய்க்கு முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து புல்லிஷ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அதை வந்து புல்லிஷ் கேண்டில்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து கேண்டில்ஸில் பார்த்து மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட ஜாப்பனீஸோட கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் படி தான் எல்லாமே டிக்ளேர் ஆகிருக்கு. ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸில் பேட்டர்ன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பார் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேமர் இருக்குது, இன்வெர்டர் ஹேமர், அப்புறம் மாருபோசோ, அப்புறம் வந்துட்டு நியூட்ரல் அப்படிங்கிறது வந்து அது அன்னைக்கான வர்த்தகம் வந்து லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை முடியுது அப்படின்னா அது வந்து நியூட்ரல் செக்ஷன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஸ்பின்னிங் டாப் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் கேண்டில். அதாவது வந்து 2 கேண்டிலுமே வந்து கிட்டத்தட்ட சிமிலராக க்ளோஸ் ஆகிறது. அதாவது ஓப்பனிங் ப்ரைஸும் க்ளோசிங் ப்ரைஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான லெவலில் க்ளோஸ் ஆகிறது வந்து டோஜியும் அதை விட கொஞ்சம், அதாவது 100 ரூபாய்க்கு கொஞ்சம் சிமிலரான லெவலில் இருக்கிறது வந்து ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தான் பீரிஷ்லேயும், அதாவது மருபோசோ அண்ட் ஹேங்கிங் மேன் அண்டு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில்ஸ், இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் கேண்டில்ஸ் பீரிஷ்லேயும் இருக்குது, புல்லிஷ்லேயும். அதாவது இன்வெர்ட்டடாக இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அது ஹேமர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அன்னைக்கு விலை வந்து ஒரு பார்த்தா ஒரு இது மாதிரி இருக்கும், உங்களுக்கு ரியல் டைப் ஆஃப் ஹேமர் அந்த மாதிரி டைப்பில் இருக்கும். ஒரு 100 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகி அந்த விலை வந்து அதிகபட்சமாக 95 ரூபா வரையும் போயிட்டு கடைசியாக அதோடய விலை வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு நெகட்டிவாக க்ளோஸ் ஆகி விக் வந்து இது கீழே குச்சி மாதிரி இருக்குல்ல, இது வந்து விக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து எவ்வளோக்குள்ள நீளம் அதிகமாக இருக்கோ அது வந்து கிட்டத்தட்ட ஹேமர் மாதிரி போகும். இது வந்து தலைகளாக இருக்கிறது வந்து இன்வெர்டட் ஹேமராகவும், கம்ப்ளீட் புல்லிஷாக இருக்கிறது, அதாவது ஆரம்பத்துலேருந்து மார்க்கெட் வந்து குறையாமே இருந்தது அப்படின்னா அது வந்து மாருபோசோ, அது ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அடுத்த டைப் பார்த்திங்கன்னா டபுள் பார்னால் 2 கேண்டிலோட கம்பைன் பண்ணி நம்ம அதை வந்து வெறும் சிங்கிள் கேண்டிலை மட்டும் இதில் ஐடென்டிஃபை பண்ணுவோம். இதில் வந்து 2 கேண்டில் கம்பைன் பண்ண ஒரு பேட்டர்ன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பீரிஷாகவும் செகண்ட் கேண்டில் வந்து ஸ்ட்ராங் புல்லிஷாகவும் இருக்கிறத வந்து புல்லிஷ் என் ஹெல்பிங்னு சொல்லுவாங்க. அதே இது பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஒரு ட்ரெண்டை வந்து டிஃபைன் பண்ணுது. மார்க்கெட்டில் வந்து ஒரு பீரிஷ்லேருந்து புல்லிஷாக மாறிருக்கு அப்படிங்கிறத வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். அடுத்து வந்து ட்ரிசர் பாட்டம் அப்படிங்கிறது வந்து பீரிஷும் புல்லிஷும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். ஸோ இது வந்து ட்ரிசர் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் லைன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பீரிஷ் வந்து ரொம்ப இதாகவும், அதுக்கப்புறம் வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட் ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து பியர்ஸ் லைன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. முக்கியமான விஷயங்கள்னா புல்லிஷ் என் ஹெல்பிங் அண்ட் பீரிஷ் என் ஹெல்பிங் அண்ட் ட்ரிசர் பாட்டம் அண்ட் ட்ரிசர் டாப்ஸ். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ட்ரிபிள் கேண்டில்ஸ், 3 கேண்டில்ஸை வச்சு நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்னிங் ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட் வந்து நல்ல பீரிஷில் போயிட்டுருக்கு. சடனாக மார்க்கெட் ரிவர்சல் ஆகி ஒரு புல்லிஷில் க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட யூ டர்ன் போட்டது தான் மார்னிங் ஸ்டார் அப்படிங்கிறது மாதிரி. அதாவது அடுத்த தொடக்கம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதே வந்து 3 கேண்டில்ஸ் வந்து ஸ்ட்ராங் புல்லிஷில் இருந்ததுன்னா அதை வந்து 3 ஒயிட் ஷோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ட்ராங் புல்லிஷில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே வந்து 3 இன்சைட் அப்படின்னா ஒரு கேண்டில்குள்ளே, அது ரெட் கேண்டில்குள்ளே பார்த்தோம்னா இன்னொரு க்ரீன் கேண்டில் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு க்ரீன் கேண்டில் அதை பிரேக் பண்ணி உடச்சிருப்பாங்க. இது வந்து 3 லைன் இன்சைட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவினிங் ஸ்டாரும் அது ஆப்போசிட், மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்குது, அதுக்கப்புறம் பிரீஷ்க்கு மாறி இருக்குது அப்படின்னா அது வந்து ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து 3 ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில்ஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியான ஒரு 3 ரெட் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து
3 பிளாக் க்ரௌன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 3 இன்சைட் டவுன்ஸும் அதே மாதிரி கிட்டத்தட்ட சிமிலர் தான். அதாவது ஒரு இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து வேரிஷ் ஃபார்ம் ஆகிருக்கிறது. இது வந்து சார்ட் பேட்டர்ன்ஸில் எப்படி இருக்குங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு டெம்ப்ளேட்ஸில் இப்போ பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் ஹெல்பிங் மாதிரி கிட்ட ஃபார்ம் ஆகிருக்காங்க. இது வந்து இன்சைட் பார் மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ரெட் கேண்டில்குள்ளே வந்து ஒரு ப்ளூ கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்காங்க. அதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து புல்லிஷாக. ஸோ இதை வச்சு மார்க்கெட்டில் வந்து நீங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் செகண்டாக புல்லிஷ் பார் 2 ரிவர்சல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இது வந்து பேசிக்ஸ் பேட்டர்ன்ஸ். டீட்டெயிலான விஷயங்கள் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் வீடியோஸ் மட்டும்தான் அதில் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷில் இருக்குது. சடனாக இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆனால் இந்த கேண்டில்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரிஸ் எடுக்கிறப்ப ஒரு நல்ல ஒரு என்ட்ரிஸை வந்து நம்மளால் பேஸ் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் வந்து டோஜி கேண்டில்ஸ் வச்சும் நம்மளால் மார்க்கெட்டில் என்ட்ரி இதெல்லாம் எல்லாமே மார்க்கெட்டோட ரிவர்சல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து கேமர்ஸில் வந்து ஹேமர்ஸ், டோஜி, அப்புறமேட்டு வந்து க்ரீஸ்டோன் டோஜிஸ், ஈவினிங் ஸ்டார், மார்னிங் ஸ்டார்ஸ், இது எல்லாமே மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்கள் தான். இதெல்லாம் வச்சுட்டு ஈஸியாகவே நீங்கள் எந்த வித இண்டிகேட்டர்ஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே ஒரு சாய்ஸஸ் தான். ஸோ புல்லிஷ் ஹெல்பிங் வச்சும் நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணலாம். புல்லிஷ் ஹெல்பிங், பிரிஷ் ஹெல்பிங் எல்லாத்துலேயும் விஷயம் பண்ணலாம். ஈவினிங் ஸ்டார் அண்ட் மார்னிங் ஸ்டார் வந்து மார்க்கெட்ஸில் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இதோட அக்யூரசி நல்லாயிருக்கும். இதை வச்சு மட்டுமே நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம். ஈஸியான ஒரு ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.